ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா. இப்போது நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, இது தனியாக இருக்கட்டும். இப்போது நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது டைரெக்டாக நம்ம பச்சையாக வச்சு நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம், வதக்கணும்னு கூட இல்லை. இது வதக்குனா இப்போ இது கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நம்ம எல்லாமே கலந்து விட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு திரட்ட ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நான் ரோல் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மாவு. ஏன்னா ஆலு பரோட்டா கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா உள்ளே வச்சு நம்ம திரட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக திரட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே அந்த மசாலா வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி வச்சு எல்லா இடமும் நல்லா அழுத்தி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போ ரவுண்டு மாதிரி பண்ணி இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக மாவு தொட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நான் இன்னொரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதில் மசாலா சேர்த்து வச்சு இப்போ நல்லா இதே மாதிரி அதையும் திரட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இதுவும் திரட்டியாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு தோசை கல் வச்சுக்கிறேன். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒவ்வொரு பரோட்டாவாக எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது இதை சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டோம்னா தான் இப்போ நல்லா மாவு நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போது மசாலா இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு பரோட்டா போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இருக்கிற எல்லா மாவுமே இது மாதிரி நம்ம பரோட்டா பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, பரோட்டா ரெடி.